ஓகே, இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மேயருக்குமான ஒரு இஷ்யூ இருந்தது. அது நான் சொல்லியிருந்தாரு, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, ஒரு மேயர் கூட தமிழ்நாட்டில் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருந்தாரு. இந்த இஷ்யூவில் புரோட்டோகால்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த எப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்க? இல்லைங்க, அப்படிலாம் பத்திரிகையாளரா புரோட்டோகால் எப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இதை ஏன் திமுகவுக்கு புரியல? பதவி என்பது நிரந்தரமற்றது, இட் இஸ் நாட் பர்மனன்ட் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கலையே. அது மேயர் பிரியாவுக்கு அந்த இது இல்லைப்பா, பதவின்றது நிரந்தரம் இல்லை, இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? நான் இன்னைக்கு மேயர், நான் அடுத்த வாட்டி நான் தான் மேயராக இருப்பேன் அப்படின்னு நீ கனவு கொண்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து அதிகார திமிர் தானே அதுக்கு பேர். ஓகே, இத்தனைக்கும் பரம்பரையாக கூட இல்லை, அவங்க முதல் முறையாக இப்போ தான் அரசியலுக்கு வந்து see, forget politics. She is a woman, you are also a woman. You should respect each other, இல்லையா? அதில் என்ன புரோட்டோகால்? அமைச்சருக்கு இவங்க வந்து இப்போ கொடை பிடிச்சிட்டு இருக்கலாம் புரோட்டோகால், காரில் தொங்கிட்டு போதெல்லாம் புரோட்டோகால் தெரியல. இது மியர் ஈகோங்க. டிஎம்கேயோட டிஎன்ஏல இருக்கிறது ஈகோ. அது என்னை விட எவனும் பெரியவன் கிடையாது அப்படின்றது தான். அதுதான் வெளிப்படும், அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது. தலைவர்கள் எப்படி இருக்காங்களோ அதை தொடர்ந்து அவங்க அப்படி தானே இருப்பாங்க. தன்னுடைய லாயலிசத்தை தான் வந்து கட்சிக்கு உண்மையாக இருக்கிறன்றத இப்படியா காட்டணும்? ஓகே, அப்படி காட்டணும்னு அவசியம் இல்லையே.